ஆண்டவராகிய தெய்வம் இன்று தியானத்திற்காக தருகிற வார்த்தை சகரியா தீர்க்க தரிசனமும், சகரியா புஸ்தகத்திலிருந்து சகரியா சொன்ன தீர்க்க தரிசனமும், புதிய பாட்டு காலத்தில் உள்ள வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின காரியங்களையும் பார்க்க போகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை, 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று யோவான் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு விசை கூட யாராவது சத்தமா வாசிக்க முடியவர்கள் மட்டும் வாசிங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியணுமா. ஹல்லேலூயா. இன்று உலகத்தில் மூலைக்கு மூலை பெட்டிக்கடை இருக்கிறது போல தெருவுக்கு தெருவுக்கு ஆண்டவருடைய ஆலயங்கள் இருக்கிறது. தவறில்லை. நிச்சயமாகவே இன்னும் எத்தனை சபைகள் வந்தாலும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை சபைகள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்த ரூத்து யாருடைய தோட்டத்தில் வயலில் நெல் அத கோதுமை மணிகள் வசனங்களை பொறுக்க வேண்டுமோ கேட்க வேண்டுமோ அதற்கென்று ஒரு வயலை ரூத்துக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அந்த ரூத்து போவாஸ் என்கிறவனுடைய வயலிலே அந்த கோதுமை மணிகளை பொறுக்கினால் ஆண்டவராகிய தேவன் அடைக்கலமாக அவளை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ரூத்தின் வம்சத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், இந்த ரூத்து போவாசின் வயலிலே பிறக்காமல் இருந்திருந்தால், ஏதோ ஒரு வயலிலே கோதுமை மணிகளை பொறுக்கி அவன் ஜீவம்சத்தை நடத்தி கொண்டிருந்தால் அந்த ரூத்துடைய வம்சத்தில் நிச்சயமா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க மாட்டார். உன்னதமாகிய இயேசு நம்மோடு உறவாட வேண்டுமானால், நம்மோடு மகிமைப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய தேவன் நியமித்து வைத்திருக்கிற தோட்டத்திலே வயலிலே வசனத்தை, அதாவது சபையிலே வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மாட்சிமையும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தெய்வம் இன்று சொல்லுகிற வார்த்தை, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் பகுத்தறிந்து ஆண்டவருடைய ஆவி யாது என்று அறிந்து புரிந்து செயல்பட்டால் நம்முடைய ஆத்துமா வஞ்சிக்கப்பட்டு போகாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே இதில் சகரியா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கேட்போம். சகரியா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சகரியா 13:4-5. அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவன் தன் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்தி கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். இந்த வசனத்தை ரெண்டையும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், நம்ம முதல்ல வாசித்த 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தின இருக்கிற வியாக்கியானத்தை நம்ம தெரிந்து கொண்டோமானால், இந்த சகரியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள உபதேசிகளுக்கு, கள்ள பிரசங்கிமார்களுக்கு, கள்ள அப்போஸ்தலர்களுக்கு, கள்ள ஊழியக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் எச்சரித்திருக்கிறார். இதில் நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால், அந்த நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவன்
தன் சொன்ன தரிசனத்தினாலே வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயர் போர்வையை போர்த்தி கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை காதில் கேட்காமல், நீ புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளாமல், ஏதோ ஒரு இருதய சிந்தனையோடு இருதய யோசனையோடு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களுடைய கூட்டம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வசனத்தை கூட்டியும் ஆண்டவருடைய வசனத்தை குறித்தும் பேசுகிறவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து மாற்றப்படும். அவருடைய குடும்பங்களிலே 10 வாதைகள் உண்டாகும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்திற்கு முந்தின 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சகரியா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த புதிய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கள்ள தீர்க்க தரிசிகளையும் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் அல்ல, அவளுடைய சந்ததிகளை நிர்மூலமாக்கும்படியாக, உண்மையாக ஊழியம் செய்யாமல், உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல், உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்காமல், காண்கிற சொப்பனத்தை கொண்டோ காண்கிற தரிசனத்தை கொண்டோ இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனையும் கொண்டோ ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்துகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இனி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் விவசாயமோ அவர்கள் செய்து கொண்டிருந்த தொழிலிலே செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை இல்லை, எங்களை ஒரு எஜமான் ஆட்கொண்டு விட்டான், ஒரு எஜமான் ஆட்கொண்டு விட்டு எங்களை அவன் வேலைக்காரனாக வைத்து விட்டான், இனி அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேகவர்களுடைய காலங்கள் வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சாத்தான் என்கிற ஒரு எஜமான், உலகத்தின் எஜமான், அவனால் சூழப்பட்டு இந்த தீர்க்கதரிசிகளை அவன் சாத்தானுடைய கைவசப்படுத்தி பொல்லாத சாத்தான் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்து, கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைக்க வைத்து அவர்களை வெட்கப்படுத்தும்படி செய்து அந்த ஆத்துமாக்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி அப்படி இருக்கிறது நிமித்தம் அவனுடைய குடும்பம் வாரிசு சிதையுண்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போய் பேசுகிறபடியா நீ உயிரோடு இருக்கப்படாது என்றும் சொல்லி அவைகளை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற சத்தத்தை கேட்டவனாக, வாசித்தவனாக, படித்தவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது. எல்லா ஆவிகளையும் நீ நம்பாம பகுத்தறிந்து ஆண்டவருடைய ஆவி இன்னதா இல்ல பேயினுடைய ஆவி இன்னதா என்பதை நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. நம்ம அத்தனை பேரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஆவியும் நம்பாத, ஆண்டவருடைய ஆவி என்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானத்தை ஃபர்ஸ்டில் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய இருதயத்தின் சித்தத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், ஆண்டவருடைய சூழ்நிலையை, ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் அறிந்து அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன என்பதை அறிந்தவர்களாய் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குறைச்சால் 10 வாதம் வரும், கூட்டினால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் எழுதப்படும். இவர்களே கள்ள தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அது எந்த மார்க்கமா இருக்கட்டும், எந்த திருச்சபையா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரிதான். 66 புஸ்தகத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தையில ஒன்று கூட்டினால் ஒன்று குறைச்சால் அவனே ஆண்டவருடைய வார்த்தையை
அபத்தமாக பேசுகிற கள்ள தீர்க்கதரிசி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சகேரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு நாள் வரும், பெற்ற தாயும் தகப்பனுமே அவர்களை கொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்தோம்னா, பெற்றெடுத்த கண்மலையாகிய கிறிஸ்துவையும் ஆவியிலே தத்தெடுத்த பிதாவும் சேர்ந்து அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் சந்ததியின் சந்ததிகளையும் அழித்து போட அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகரியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்தில் 13வது அதிகாரத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா, அபத்தம் பேசுகிறார்கள், கள்ளம் பேசுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், ஆண்டவர் உரைக்கிறார் என்று இதயத்தில் தோன்றப்பட்டதெல்லாம் சொல்லுகிறார்கள். இவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அவங்களுடைய பெற்றோர், பெற்றெடுத்த கண்மலையாகிய கிறிஸ்துவும் தத்தெடுத்த ஆண்டவராகிய பிதாவும் இவர்களை குடும்பத்தையும் சந்ததியின் சந்ததியோ அவர்கள் இல்பொருளாக்குவார் என்று சொல்லுகிறார். ஆமென். அதனால புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, எல்லா ஆவியும் நீ விசுவாசிக்காம புரிந்து கொண்டு தேவனுடைய ஆவிதானா என்று பார்த்து இயேசுவை இன்னார் என்று அறிந்தால் உன் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சகரியா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இந்த சகரியுடைய அப்பாவுடைய பேரை மறக்காம வச்சுடுங்க. இன்னும் ஒரு சகரியா இருக்கிறான், அவனும் தீர்க்கதரிசி தான். அந்த சகரியாவா இந்த சகரியாவான்னு என்ன செய்யப்படாது, குழம்பி பேரப்படாது. ஆண்டவராகிய தேவன் வெள்ளிக்கிழமை மரிச்சார், வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்லுகிறது போல ரெண்டு பண்டிகை வருது. மிகப்பெரிய பண்டிகை ஒன்று பஸ்கா பண்டிகை ஒன்று, சாதாரண பண்டிகை ஒன்று. இந்த ஓய்வு நாளை குறித்த சந்தேகம் வந்தது போல வந்துடப்படாது 2 சகரியாவும். அதனால இந்த சகரியா அப்பாவுக்கு பேரை சத்தமா ஒன்று சொல்லுங்களா. இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனான சகரியா ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய கதைகளை அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம். இவன் சொன்ன தீர்க்க தரிசனமும் இயேசுவில் நிறைவேறின வார்த்தைகளும். ஆமென். ஆசாரிய குடும்பத்தின் தலைவனாய் இருந்தான். நெகேமியா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம். இந்த சகரியா தீர்க்கதரிசி ஆசாரிய குடும்பத்தின் தலைவனாய் இருந்த ஒரு தேவ பிள்ளை, லேவியின் குடும்பத்தை சார்ந்தவன். வாசிங்க பார்ப்போம். நெகேமியா 12:16. சகரியா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரம்பா, ஆசாரிய குடும்பத்தின் ஆசாரிய குடும்பத்தின் தலைமுறைகளை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற வசனம் இது. என்ன வசனம்? ஆசாரிய குடும்பத்தின் தலைமுறைகளை சொல்லிக்கொண்டே வருகிற வசனம். ஹல்லேலூயா. அப்ப இந்த 16வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது புரிஞ்சுதா இல்ல அரை குழப்பமா இருக்கா? அரை குழப்பமா இருந்த 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நெகேமியா அது இல்ல, நெகேமியா 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாங்க. குமாரனாகிய செருபாவேலோடும் இஸ்பாவோடும் ஆசாரியரும். புரிஞ்சுலதா உங்களுக்கு? இனி ஓனா வாசத்தை சொல்லண்டா இல்ல, ஆசாரிய குடும்பத்தை பற்றி சொல்லி கொண்டு வருகிற தலைமுறை. ஹல்லேலூயா. இனி வீல போய் இருந்து நல்லா வாசித்து பாரு. சந்தேகம் வந்துட்டா என்கிட்ட போன் அடிச்சுக்காலும் மனசுல வச்சிடாத, பிசாசு குழப்பிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆசாரிய வம்சத்தை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை. இப்ப இந்த சகரியா ஆசாரிய குடும்பத்தில் தலைவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒவ்வொரு ஆசாரியர்களை குடும்பமாக எழுப்பினது போல எழுப்பினது. அப்ப இந்த சகரியா எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன், லேவியின் கோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பின் எருசலேமில் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசி. அப்ப அந்த வம்சத்துக்கு, ஆசாரிய வம்சத்திற்கு
தலைவனாகவும் இருந்தான். அதற்கு பின்ன எருசலேமில் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான் என்று தெரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆசாரியனுடைய ஊழியம் தனி, தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் தனி. ஆசாரியனும் தீர்க்கதரிசனம் பேசலாம், தீர்க்கதரிசியும் ஆசாரிய ஊழியம் செய்யலாம். ஆனால் ரெண்டும் ரெண்டு ட்ராக். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் 5 ஊழியம் செய்திருக்குது. 5 ஊழியமும் 5 ஊழியத்தை பற்றி வேதம் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ஊழியமும் நம்ம செய்ய வேண்டுமானால் 5 பாதையும் நம்மகிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 வரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரமும் நம்மகிட்ட இருக்கணும்னா 9 வரத்தினுடைய குணாதிசயமும் நம்மகிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லாம 9 வரமும் என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற விதமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்ப இந்த சகரியா ஆசாரிய குடும்பத்துக்கு தலைவனா இருந்தான். அதற்கு பின்பு எருசலேமுக்கு ஆசாரியனாகவும் எருசலேம் தேசத்திற்கு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான் என்பது நமக்கு வேதத்தில் தெரிகிறது. சகரியா ஆகாபின் காலத்தில் 2 பேரும் சேர்ந்து தான் நிறைய காரியங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஆமோஸில் இருந்து தானியேலுக்கு பிறகு ஆமோஸில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இவங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது சேர்ந்து செய்தது போல நமக்கு இருக்கும். அதை வாசிக்கும் போது எல்லாருமே ஆலயம் கட்டுவதற்காக பிரயாசப்பட்ட தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆலயத்தை இடிச்சு போட்டுட்டான் பாபிலோன் ராஜா. நேபுகாத்நேச்சர் இடிச்சு போட்டுட்டான், பனிமுட்டுகளை எல்லாம் கொண்டு போயிட்டான். நீங்க அப்படியே வந்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியில இருந்து ஆலயம் கட்டுவதற்கான காரியங்களை தான், அதுக்கு தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக எழுப்பி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் கட்ட முடியாமல் திகைத்த போது ஆண்டவர் எழுப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசனமாக யூதா ஜனங்களை உசுப்பியாத்திரன்னா உற்சாகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கு பின் எருசலேமில் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான் என்பது தெரிகிறது. சகரியா ஆகாபின் காலத்தில் வாழ்ந்த இளைய தீர்க்கதரிசி. இந்த 2 தீர்க்கதரிசிகளும் ஆமென் அந்த காலத்தில் இருந்த, அதாவது வாலிப தீர்க்கதரிசி. ஆமென். நம்ம பார்த்திருக்கோம் தெரியுமா, வாலிப தீர்க்கதரிசி ஒன்று, கிழட்டு தீர்க்கதரிசி ஒன்று. ஆமென். அப்ப அந்த வாலிப காலத்திலேயே தீர்க்கதரிசியாய் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஆமென். பாருங்க, வாழ்ந்த தீர்க்கதரிசி இந்த 2 தீர்க்கதரிசிகளும். ஆமென். செருபாபேல் ஆளுநராக இருக்கிறான். இதை பாருங்க, இவ்வளவு எத்தனை புஸ்தகத்துக்கு கதை அதில் சகரியா ஸ்டோரியை படிக்கும்போ வருது. நீங்க இந்த ஏசாயிலிருந்து 5 பெரிய தீர்க்கதரிசி 3 பேர் யாரெல்லாம்? பெரிய தீர்க்கதரிசி 3 பேர் யாரெல்லாம்? ஏசாயா, எரேமியா, எசேக்கியா. 5 தீர்க்கதரிசி சின்னது. படப்படா சொல்லுங்களா. சகரியா, ஆமோஸ், ஆகாய். இனி புக்க தேடணும். தானியேலு, யோனா தீர்க்கதரிசி. 5 தீர்க்கதரிசி. ஆமே. அப்ப இந்த 5 தீர்க்கதரிசியும் அந்த 3 தீர்க்கதரிசிக்குள்ள அடங்குது. அந்த 3 தீர்க்கதரிசியும் இந்த 5 தீர்க்கதரிசிக்குள்ள அடங்குது. நீங்க படிச்சீங்கன்னா எல்லாம் கோர்வே வந்துட்டே இருக்கும். பாயிண்ட் ஒன்னா இருக்கும். எல்லாம் விதமா இருக்குது. விதமா எல்லா பாயிண்ட்டும் ஒன்று தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா விதமா இருக்கு. புரிஞ்சு அறிஞ்சு படிச்சா வேத புஸ்தகம் நம்ம மண்டைக்குள்ள நிற்கும். புரியாம படிச்சா எத்தனை படிச்சாலும் புரியாது, தூக்கம் தான் வரும். சரி, செருபாபேல் அன்னைக்கு எருசலேமில் ஆளுநரா இருக்கிறான். யோசுவா பிரதான ஆசாரியா இருக்கிறான். யாவது யோசுவா? தீர்க்கதரிசி யோசுவா, அப்படிதானே?
யோசுவா பிரதான ஆசாரியா இல்லை. யாது யோசுவா? மோசேக்கு பொறுப்பை தலையில் எடுத்த இந்த யோசுவா பிரதான ஆசாரியா அல்ல. இந்த யோசுவா பிரதான ஆசாரியன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த தேசத்தில் செருபாபேல் ஆளுநராக இருக்கிறான். இந்த இந்த யாரு? யோசுவா பிரதான ஆசாரியா இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான், ஆகியோரின் நாட்களில் தான் இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டும்படி யூதர்களை அதாவது ஊக்குவித்தார்கள். இடிக்கப்பட்ட ஆலயத்தை யாரு அதிகாரியா இருக்கிறான், ஆளுநராக இருக்கிறான்? செருபாபேலு. மகா பெரிய ஆசாரியனா யார் இருக்கிறா? யோசுவா இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி, ஆகாயம், நம்ம சகரியா தீர்க்கதரிசியை மட்டும் பார்ப்போம். சகரியா தீர்க்கதரிசி இந்த யூதா ஜனங்களை ஆலயத்தை கட்டும்படி ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ரா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். ஆலயத்தை கட்டும்படி யூதர்களை ஊக்குவித்தான். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் உள்ள யூதனுக்கு நாமத்திலே தீர்க்கதரிசனம், அதாவது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஆலயம் கட்டுவதற்காக உற்சாகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. சரி, இந்த ஆலயம் ஏன் இடிபட்டு போச்சு? இந்த ஆலயம் சிறப்பா நடக்கிறதும் நடக்காததும் யாருக்கு கையில இருக்கு? விசுவாசிக கையில தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சரியில்லாம இருந்தா ஆண்டவர் ஊழியக்காரனை தூக்கிட்டு வேற எங்கேயும் கொண்டு போயிடுவார். இப்ப கொண்டு போன நினைச்சாதுங்க, கொண்டு போயிடுவார். அப்ப இந்த ஆலயம் என்ன செய்யும்? பாழாய் கிடக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் பாழடைவதற்கு காரணம் யாரு சொல்லுங்களா? அப்ப இஸ்ரவேல் தேவாலயம் இடிக்கப்பட காரணம் யாரு? இஸ்ரவேல. இவர்களுடைய பாவம், இவர்களுடைய நாள் பார்ப்பு, இவருடைய குறி கேட்கறது, அஞ்ஞானம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, வாவு என்ன கரும்பாவு பார்க்கறது, என்னெல்லாமோ பார்க்குறாங்க இல்லையா? இந்த இஸ்ரவேலுடைய இந்த பழக்க வழக்கத்தினால கர்த்தர் அவர்களை கைவிட்டு பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப இந்த ஆலயம் பாழா போவதற்கு காரணம் யாரு? நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள். இந்த சபை நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளை. அப்ப இந்த பிள்ளைகளை அவர் சும்மா விட மாட்டாரு. எங்க ஒப்பு கொடுப்பாரா? சத்துருவின் கையில ஒப்பு கொடுப்பாரா. ஆமென். அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஒப்பு கொடுத்து அவங்க திரும்பவும் ஆண்டவரே என்று கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி மன இறங்குவாரா. ஆமென். அன்ன இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களுடைய பாவ வழக்கம், அக்கிரமம், சாபம், ஆண்டவரை நேரத்துக்கு ஆராதிக்காம இவங்களுடைய சாமர்த்தியம் போல வாழ்ந்து இவங்களுடைய யோசனை போல வாழ்ந்தது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த ஆலயத்தையும் யாரு கையில் ஒப்பு கொடுத்தார்? சத்துருவாகிய பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்தார். நேபுகாத்நேச்சருடைய கையில அந்த பாபிலோன் ராஜா யாரெல்லாம் வந்துடுமோ அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். அவர்கள் வந்து இந்த ஆலயத்தை, சாலமோன் கட்டின ஆலயத்தை இடிச்சு நொறுக்கினது மட்டுமல்ல, இங்க இருந்த ஜனங்களையும் அடிமையாக கொண்டு போய் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தது போல அடிமையாக்கி வை. அப்ப யாரு காரணம்? இஸ்ரவேல் ஜனந்தான் காரணம். அப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல, ஆண்டவரை துதிக்கிற விஷயத்துல கரெக்டா இருந்தா நம்ம குடும்பத்துல குடிவரை இருக்குமா? இருக்காது. சமாதான கேடு வருமா? வராது. துன்பம் வருமா? வராது. வந்தாலும் அவர் திராணிக்கு மேல நம்மளை சோதிக்க விடாம பாதுகாத்து நடத்துகிற தெய்வம். அப்ப நம்ம வீட்டில் குழப்பம் வருது, நம்ம வீட்டில் உபத்திரம் வருது, காரணம் நம்ம தான்.
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து அணுவா கொஞ்சம் கொஞ்சமாக பைசாயை சம்பாரித்து மீதி பிடிச்சி அழகான ஒரு வீடை கட்டுவோம். ஆனால் வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை வருதுன்னா யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த வீட்டில் நடந்தால் அந்த வீடு பாழடைஞ்சு போவோம். இதே போல இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அவர் தங்கி தாம்பாரம் செய்வதற்காக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் இடிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காரணமாயிருந்தார்கள். ஆண்டவராகிய தேவன் சத்ருவ கையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர்கள் அடிமையாக்கி கொண்டு போகப்படுகிறது. ஆனால் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர் அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்காக முயற்சி செய்கிறார். இனிமேலாவது திருந்தி நடப்பார்கள், இனிமேலாவது கர்த்தருடைய பயத்தில் நடப்பார்கள் என்ற தாகத்தோடு தான் கடைசியில் இந்த சகரியா தீர்க்கதரிசியம் கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் அவர் கொடுத்து அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்க செய்கிறார் சகரியா தீர்க்கதரிசி. இப்போ புரியுதா? குடும்பத்தில் பிரச்சனை வருது, நம்ம குடும்பம் பாழடைஞ்சு போகுது, நம்முடைய தோட்டங்கள் பாழடைஞ்சு போகுது, நம்முடைய வேலை பாழடைஞ்சு போகுது, நம்முடைய வருமானங்கள் பாழடைஞ்சு போகுதுன்னா வேற யாரும் காரணம் அல்ல, பிசாசு காரணம் அல்ல, நாமே தான் காரணம். ஹல்லேலூயா. நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல்லு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை கரெக்டாக இருக்குமானால், நான் கரெக்டாக கூட இருக்கணும்னு சொல்லல, ஒரு முக்காவாசி இருந்துட்டாலே கர்த்தர் மற்றதை குறையை மன்னித்து நம்மளை நிமிர்த்தியாக செய்கிற தேவன். ஆமென். ஆனால் நம்ம 10% கூட சரியா இல்லாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு பார்த்தா அவர் காது கேளாதது போல இருப்பார், கண்ணு காணாதது போல இருப்பார், சத்தமே அவருக்கு புரியாதது போல இருப்பார். மோசையும் சாமுவேலும் வந்து குறுக்கே நின்னாலும் இவர்களுக்காக மன இறங்க மாட்டேன் என்று அப்படியே நீங்க செழிப்பாக இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது கர்த்தரை துதிக்காமல், கர்த்தரை பாடாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், ஆராதனை ஒழுங்குக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்படி செவி கொடுக்காமல் இருந்தீர்களோ அதே போல என்னை உருவாக்கினவரும் என்னை நடத்தினவரும் என்னை அழைத்தவரும் என்னை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து இன்று சொல்லுகிறார், உங்களுடைய சத்தத்துக்கும் அவர் காது கேளாதது போல இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தான் சொன்னாலும் செவிடங்காதில் சங்கூதுனது போல ஆன்னு சொல்லிட்டு போகிறீங்க. சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வீடுகள் பாழாய் போகாதபடிக்கு, உங்களுடைய சபைகள் பாழாய் போகாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு உங்களுடைய கண்ணை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்ணை நோக்கி பார்க்காமல் உங்களுடைய காது செவி கொடுக்காமல் இருந்தால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய தெய்வமும் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி தர மாட்டார். உங்களுடைய பிரசன்னுக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு, உங்களுடைய பாடுகளுக்கு அவர் கண் காணாது இருப்பார். மோசையும் சாமுவேலும் குறுக்கே வந்தாலும் இவர்களுக்காக மன இறங்க மாட்டேன் சொல்வார். குறிப்பிட்ட வருஷம் ஆகிறது வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், ஆமென், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வாசித்து பாருங்கள். நீங்க தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எல்லாம் நீங்க புத்தகத்தில் படிச்சு பாருங்கள். இந்த ஜனங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையையும் சேமமாய் வைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருடைய அடையாளங்களை அற்புதத்துக்கு உன் கண் கண்டதாக இருக்கட்டு. ஆனால் நம்ம அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், எல்லா விடுதலையும் வேணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு மனுஷனும் விடுதலை ஆக்க முடியாது. சொல்லதான் தெரியும் ஊழியக்காரனுக்கு. ஆண்டோடைய வார்த்தை சகரியா எருசலேமுக்கும் யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்ல மட்டும்தான் தெரிஞ்சது. யோனாவும் நினிவே பட்டணத்துக்குள்ள போனா அவன் ஒரு நாள் பிரயாணம், 1.5 நாள் பிரயாணத்துக்கு போயிட்டுது. அந்த பட்டணத்துக்கு நடுவில் நின்று இதோ அக்கினி வந்து எரிந்து உங்களை எல்லாம் 40 நாளைக்குள்ள அழிச்ச போகுது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு
சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். யோனாவுக்கும் சொல்லதான் தெரிஞ்சது. அதை காது உள்ளவர்கள் கேட்டு கண்ணுள்ளவர்கள் பார்த்து மனம் திரும்பினது நிமித்தம் 3 நாள் புசியாமல் குடியாமல் மிருகத்துக்கு கூட தண்ணி வைக்காம உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி கதறினது நிமித்தம் யோனா சொன்ன வார்த்தை நடைபெறாமல் எத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்தார். இன்றும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் பாடுகள், சத்துருவின் போராட்டங்கள், உலகத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளினாலும் வியாதிப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய கடந்த காலத்தில் உன்னுடைய பெற்றோராயிருக்கலாம், உன்னுடைய புருஷனாயிருக்கலாம், உன்னுடைய புருஷனுடைய குடும்பத்தாராயிருக்கலாம். சாபத்தீடானதை செய்து, அக்கிரமங்களை செய்து, விக்கிரக ஆராதனை செய்து, மந்திர தந்திரங்களை செய்து, பேய்க்கு பலி கொடுத்து நீங்கள் இருந்த குடும்பத்தில் நிமித்தம் உங்க குடும்பம் சூறையாடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வருஷங்களாக சூறையாடப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆண் வம்சத்துக்கு மட்டுமல்ல, பெண் வம்சத்துக்கும் அந்த சாபக்கேடு இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு இந்த பாடு, நமக்கு இந்த உபத்திரவம்? கர்த்தருடைய இரக்கத்துக்கு மாறாய், கர்த்தருடைய கிருபைக்கு மாறாய், கர்த்தருடைய அன்புக்கு மாறாய் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தாய் தகப்பன்கள் நாம் செய்த அக்கிரமத்து நிமித்தம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாள் பார்த்து, குறிப்பார்த்து, ஜாகதம் பார்த்து விக்கிரக ஆராதனை செய்து பாவத்துக்கு மேல் பாவம் செய்தது நிமித்தம் நிமிர்ந்து நடக்க முடியாமல், வெளியில சொல்ல முடியாமல், சாப்பிட முடியாமல் வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, காது கொடுத்து செவி கொடுத்து அன்னைக்கு நீ கேட்டிருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தால் இன்று கர்த்தர் செவி கொடுத்திருப்பார். ஆனாலும் உனக்காக எனக்காக பரிதவிக்கிற இயேசு இன்று நம்மத்தில வந்திருக்கிறார். அவர் இரத்தம் சிந்தின இரத்தத்தை கொண்டு உனக்கு சாபங்களை மாற்றி, உன்னுடைய அக்கிரமங்களை மாற்றி விடுதலை தருகிற தேவனாய் நம்மத்திலே சிலுவையில சிந்தின இரத்தத்தோடு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களையும் உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆகாபோடு இணைந்து தீர்க்க தரிசனம் சொன்னபோது இவன் இளம் வயசாயிருந்தான். அதே வேளையில் 9வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் எழுதி கொண்டு வரும்போது இவன் முதிர் வயது தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நிறைய எரேமியா பற்றி எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நிறைய எழுதியிருக்கிறது. அதனால அவ நிறைய எழுதுனதுனால அவ பெரிய தீர்க்கதரிசின்னு பட்டமே வச்சிட்டுனான். சகரியா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஊழியம் செய்ய தொடங்கும் போது வாலிபனாக இருந்தான். 9வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் எழுதும் போது அவன் முதிர் வயதாக இருக்கிறான். அப்ப எத்தனை வருஷம் எப்படி ஊழியம் செய்திருப்பான், எத்தனை பாடோடு ஊழியம் செய்திருப்பான், எத்தனை கஷ்டத்தோடு ஊழியம் செய்திருப்பான், ஆண்டோடைய வார்த்தையை நின்று கொண்டு பிரதிபலித்திருப்பான், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருப்பான். எல்லாத்தையும் எழுதினா வேதங்கள், அதாவது புஸ்தகங்கள் தாங்காதுன்னு குறைச்சி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால இனிமே நம்ம வாயில அவங்க சின்ன தீர்க்கதரிசி, இவங்க பெரிய தீர்க்கதரிசின்னு வரப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சகரியா அவன் ஊழியம் தொடங்கும் போது வாலிப வயதா இருந்தான். 9வது அதிகாரம் 14வது அதிகாரத்துக்குள்ள எழுதும் போது அவன் முதிர் வயதான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். ஆமென் சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. சகரியா என்னும் பேருடைய வேறொரு தீர்க்கதரிசியும் இருந்தான். சகரியா என்று சொல்லக்கூடிய வேறொரு தீர்க்கதரிசியும் இருந்தான். அந்த தீர்க்கதரிசியை கொன்னது போல இவனையும் கொன்னு போட்டுன. ஆமென், ஹல்லேலூயா. சகரியா இயற்கையான முதிர் வயதாகி சாகல்ல. ஆமென். எப்படி செத்தான்? அவனை கல்லறிஞ்சு கொல்லின. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் உலகத்தில் அப்படிதானே? ஆண்டுடைய வசனத்தை பேசி, சத்தியத்தை பேசி, இந்த பாவத்தை செய்யாத, செல்லு பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாத, விக்கிரகத்துக்கு பார்க்க போகாத, விக்கிரகத்தை வழிபடாத, சாம்பிராணி திரி கொளுத்தி வச்சாத, பத்தி கொளுத்தி வச்சாத, ஜாதகத்தை பார்க்க போகாத, அதை செய்யாத, இதை செய்யாதுன்னா கல்லறிஞ்சு கொல்ல தான் செய்வது. இப்போ சகரியா ஆளுநராட்டி யார் இருக்கிறா? செருபபேல் இருக்கிறான். மகாபெரிய ஆசாரியானாட்டி யார் இருக்கிறா? யோசுவா இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் தான் இந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள்கிட்ட வாலிபர்கிட்டையும், அதே மாதிரி யூதா வாலிபர்கிட்டையும், இந்த 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 இஸ்ரவேல் வாலிபர்கிட்டையும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி
அவங்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்தை கட்ட போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசாரியன் ஆகிய யோசுவாவிட்ட பணங்காசு இருந்தா சொல்லுங்களாம், படப்படா இல்ல. பெலன் இருந்தா இல்ல. இந்த சகரியாட்ட பணம் இருந்தா இல்ல. பெலன் இருந்தா இல்ல. இந்த ஆசாரியனுடைய பலம் எல்லாம் யாரு? அந்த 3 தேசத்து ஜனங்களும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் விசுவாசித்து கேட்டு அதை செவீர்களானால் நம்ம சபையை போல பலமும் குணமும் உள்ள ஒரு திருச்சபையை பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆள் நிறைய வரணும் அப்படி ஒன்றும் நினைச்சிடாத. ஆள் நிறைய வந்தா உங்க பேர் ஒன்று என் மனசுல நிற்குமா? பாருங்க, முதிர் வயது உடையவனாய் இருந்தான். சகரியா என்னும் பெயருடைய வேறொரு தீர்க்கதரிசியை கொன்றது போல சகரியாவையும் தேவனுடைய ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையில, ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையில, அதாவது பரிந்து பேசுகிற இடத்துல வச்சு ஆலயத்துக்குள்ளே வச்சு கல்லெறிஞ்சு கொண்டு போட்டணும். யார் கல்லெறிஞ்சதா இருக்கும் ஆலயத்துக்குள்ள? புறஜாதிகளா? ஆண்டவர் அறிஞ்ச தெய்வ பிள்ளைகள் தான். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன கொல்லைக்கு பார்க்குறீங்களா வளர்த்த பார்க்குறீங்களா? காரணம் இல்லாமல் கேட்கல. சகரியாவோடு இருந்த ஜனங்கள் ஆலயத்தின் பிரகாரத்தில் வைத்து கல்லெறிஞ்சு கொன்னார்கள். யாரை கொன்னது போல? சகரியானுள்ள இன்னொரு தீர்க்கதரிசி. வாசிங்க 2 நாளாகம புஸ்தகம், 2 நாளாகமும் 24வது அதிகாரம், 24வது அதிகாரம் 20, 21. 2 நாளாகமும் 24, 21, 20, 21. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய, பாருங்க 2 அப்பாக்கு பேர் வித்தியாசம் இருக்கு பாருங்க, இருக்கா? இதுக்கு தான் அந்த சரியாக அப்பாக்கு பேரை ஞாபகம் வச்சுல சொன்னேன். இல்லைங்க கண்டுபிடிச்ச முடியாது. இல்லைங்க என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிச்ச முடியாது. வாசிங்க. எதிரே நின்று பாருங்க, கர்த்தருடைய கற்பனைகளை என்ன என்று உரத்த சத்தமா எச்சரிச்சா அவனை கல்லெறிஞ்சு கொண்டு போட்டினான். இதே போலதான் நம்ம சகரியா புஸ்தகத்தை எழுதின சகரியா தீர்க்கதரிசியையும் கொன்னு போட்டினோம். 14 அதிகாரம் இருக்கு. இந்த 14 அதிகாரத்தில் நிறைய தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறான். உற்சாகம் ஒரு அல்லையிலே சொல்லலாமே. பாருங்க, நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, ஆனா அநேக தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல. ஆமே. அப்ப சகரியா நல்ல தீர்க்க தரிசியா கெட்ட தீர்க்க தரிசியா? சகரியா சொன்னதுல ஒரு சில தீர்க்க தரிசனம் இயேசுக்குள்ள நிறைவேறுச்சு, ஆனா அநேக தீர்க்க தரிசனம் நிறைவேறல. எஸ், ஆனா நிறைவேறும். அந்த காலம் வரும்போது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தையை வாயிலிருந்து போட்டா அது நடந்தே தீரும். நடக்காம இருக்கணும்னா உன்னுடைய மனம் மாறணும். ஆமென். ஆண்டவருடைய வழியில வந்தா நடக்காது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி வாயிலிருந்து விழுந்து, எசேக்கியா ராஜாவே 15 நாளைக்குள்ள குடும்ப காரியத்தை ரெடி பண்ணோம், செத்து போயிருன்னு சொன்னார். ஆனால் செத்தானா? ஏன்னா எசேக்கியா ராஜா மனுஷனு மூத்த பார்த்தா குழப்பம் வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கே செவரை பார்த்துட்டு இருந்து, அடியா ஆண்டவரே உனக்கு பிரியம் இல்லாம தான் என்ன, மனுஷன் செத்திருந்தான்னா பரலோகத்துக்காகவே இருக்கிறான். அதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கணும்னு இல்லை, நடக்காமல் இருப்பதற்காக எச்சரிப்பை தருகிறது. ஆமே. தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம்னா என்ன? மிக்சி இல்லாத வீட்டுக்கு கர்த்தர் மிக்சியை தருவார். அம்மியும் குழவையும் மாற்றி வச்சுட்டு மிக்சி எடுத்து மசாலையை அரைப்பதாக. இல்லைங்க உரல் இருக்க வீட்டில் கர்த்தர் கிரைண்டரை தருவாராக. நீங்கள் சீக்கிரமாக செத்து போகும்படியா ஒரு நாள் அவிக்கிறத 1 மாசமா வச்சு தின்னக்காக ஒரு ஃப்ரிட்ஜை தருவாராக. அப்படிதானே? தரிசனம்னா என்ன?
பக்தி விருத்தி அடைவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை செம்மைப்படுத்துவதற்காக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை என்ன எழுதி இந்த வசனத்தை குறித்து வச்சது அங்கே தான் இருக்குது. பேசிட்டே இருக்கிறேன். நம்ம உள்ளே செம்மை, அதாவது பக்தி விருத்தி அடையும்படி சபைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தா சபை பக்தி விருத்தி அடையணும். அப்போ இந்த சகரியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு 4-5 பார்ப்போம். இயேசுவுக்குள்ள நிறைவேறினது மட்டும். ஆமென். வாசிக்க கேட்போம். ஒன்றாவது தீர்க்க தரிசனம், அவர் தாழ்மையோடு வருவாருன்னு சகரியால சொல்லப்பட்டிருக்கு. தாழ்மையா வருவாராம். அதனால தான் இன்னைக்கு உங்க ஊழியக்காரனும் கடுவா போல இல்லாம தாழ்மையா பேசிட்டே இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. சகரியா 9:9 சீக்கிரம் வாசிங்க. 9:9 வாசிங்க பாப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும். அப்ப அவர் தாழ்மையோடு நம்ம மத்தியில் வருகிறார். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. எப்படி வருகிறாரா? தாழ்மையோடு வருகிறார். இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4-5 ஆகிய 2 வசனங்களையும் வாசிங்க பார்ப்போம். இனி கொஞ்சம் வேகமாக. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். யாரு வந்தாரா வரலையா? யாரு வந்து முதல்ல என்ன செஞ்சாரு? ஓசனை விழிச்சிட்டு வந்து எங்க போனாரு? எங்க போனாரு? எருசலேம் தேவாலயத்தில் போய் என்ன எடுத்தாரு? சாட்டை எடுத்தாரு. இன்னைக்கு சாட்டை எடுக்கணுமா வேண்டாமா? அவர் தாழ்மையோடு வந்தாரு. கழுதைக்கு மேல யாரு? ஓசன்னா விழிச்சிட்டு வந்தவர் எங்க போனாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். போய் என்ன செஞ்சாரு? சாட்டை எடுத்து என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்தவங்களை அடிச்சு விரட்டி அந்த 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 காசு பணத்தை எல்லாம் தட்டி போட்டு, பலகையெல்லாம் தட்டி போட்டு அவ்வளவு மிரட்டினாரா இல்லையா? சாந்த குணமா வந்த தேவனை ஆலயத்துக்குள்ள சாந்த குணமா இருக்க விடணும். சாட்டை எடுக்க வச்சப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யப்படாது? சாட்டை எடுக்க வச்சப்படாது. சாந்த குணமாய் ஆண்டவர் நம்மளை பார்க்க வந்தா அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு நாமும் அவரை சாந்தமா நடத்தினா அவர் சாட்டை எடுக்க மாட்டாரு. இந்த வசனம் சகரியாவில் உள்ள 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. அப்ப ஆண்டவர் ஆகிய தேவனை நம்ம என்ன செய்யப்படாது? கோபப்படுத்தப்படாது. அப்ப கோபப்படுறாருன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை செஞ்சிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் உண்மையில கோபமா இருக்கிறாரா பாசமா இருக்கிறாரா? ஆமே. அப்ப இன்னைக்கும் கர்த்தர் சொல்றார், நான் சாந்த குணமா வருகிற நேரத்தில் என்னை எரிச்சல் அடைய வைக்காதீர்கள். நீங்கள் அந்த நான் எரிச்சல் அடையும்படியா அநேக கேடுகள் வரும்படி பாவம் செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ரெண்டாவது, டைம் இல்லை, அது கொஞ்சம் நின்று பேசலாமா இருந்து. சிதறடிக்கப்படும் ஆடுகளுக்கு மேய்ப்பனா வருவா. சிதறடிக்கப்படுகிற ஆடு. சிதறடிக்கப்படுகிற ஆடுன்னா யாரு? நம்ம தான் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளாக இருந்த நம்ம ஒரு மேய்ப்பனுக்கு கையில் கந்திருக்கார். நம்முடைய மேய்ப்பன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை நான் மேய்ப்பன் உங்கள் ஊழியக்காரன் நினைச்சிடப்படாது. இதெல்லாம் வெத்து பாத்திரம் தான். அவர் நிறைச்சா நிறையும், நிறையில்லைங்கி காலி பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்க பாருங்க, எவ்வளவு வேதனை. விக்கிரக ஆராதனை போய் பார்த்தாச்சு, யாக்கி கொடுத்து பார்த்தாச்சு, அந்த சாமி கொடுத்து பார்த்தாச்சு, இந்த சாமி கொடுத்து பார்த்தாச்சு, அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், இந்த ஆஸ்பத்திரி போகிறோம், பணம் விரயமாக போயிட்டு இருக்குது. என்ன
அதாவது நமக்குன்னு ஒரு மேப்பன் இருந்தா, நமக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மேப்பன் இருந்தா என்ன செய்யாது? மேப்பனுடைய கருத்தில் அடங்கி இருந்தால் நிச்சயமா இப்படிப்பட்ட உபத்திரவம் பாடுகள் வராது. ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவம் பாடுகள் என்ன செய்யாது? வராது. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. அப்ப சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இருந்த நமக்கு ஒரு மேப்பனாக இயேசு வந்திருக்கிறார். வாசியுங்கள் சகரியா புஸ்தகம் 10வது அதிகாரம் 2-3. சகரியா 10:2-3. வேகம் வேகமாக. சிறுவங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை பிணைக்கிறார்கள். சொப்பனக்காரன், இதுதான் வசனத்தை நல்லா படிங்க, படிச்சம்ப தெரியும். இன்னும் உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், உலகத்தில் இருக்கிற ஐயர்மார்கள், உலகத்தில் இருக்கிற சாமிமார்கள், உலகத்தில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் பொய்யாட்டு வார்த்தை சொல்லி ஜனங்களை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லை, என்ன தப்பு செஞ்சாலும் இயேசு உனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தியாச்சு, கர்த்தர் உன்னை நல்லா வச்சதான் வந்து அவர் செத்தாரு, அப்படி இப்படி ஆன பூனை 62-72 சொல்லி ஜனங்களை என்ன செய்கிறாங்களா? சிதறடிக்கிறாங்களா? வாசிங்க பார்ப்போம். சொப்பனக்காரர்கள் வீணானதை சொல்லி வியர்த்தமாக ஆகையால் பாருங்க. அப்போ இந்த ஆடுகளை சிதறடிக்க வச்சது யாரு? ஊழியக்காரங்க. இன்னை பாருங்க, அந்த ஊழியத்தை பாருங்க, இந்த ஊழியத்தை பாருங்க, அந்த ஊழியம், எல்லா ஊழியத்தையும் பாருங்க. வேத வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதாவது ஒரு வசனத்தை 2 வசனத்தை எடுத்து வச்சுட்டு அதை சாட்சியை வச்சுட்டு அடிச்சு கீறிட்டு ஒரு 3/4 மணிக்கு ஒரு பிரசம் பண்ணிட்டு நல்ல ஸ்டைலா அப்படியே செஞ்சுட்டு ஓடிடும். ஆமென். அங்கே சொல்லும், ஆண்டவர் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர் உனக்கு அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு, நீ ஏன் பயப்படிய? நீ வட்டி சின்ன வட்டி கொடு, பெரிய வட்டி கொடுக்காத, சின்ன வட்டி கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இப்படி என்னெல்லாமோ சொல்லி ஜனங்களை சிதறடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜனங்களுக்கு மேய்ப்பனாக கர்த்தராகிய இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருவேன் என்று இந்த தீர்க்கதரிசி சொன்னது போல 4வது வசனத்தை வாசி, 3 வாசி. மேய்ப்பனுக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கிடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவருடைய யுத்தத்திலே, ஆமென் சொல்லலாமே. அப்ப இந்த மேய்ப்பர்களை சங்கரித்து, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத மேய்ப்பர்களை சங்கரித்து அவருடைய ஆடுகளை ஒன்று சேர்க்கும்படியாக கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36-37. மத்தேயு 9:36-37. வேக வேகமாக. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் மனதுருகி தம் சீசர்களை நோக்கி அறுப்பு முகுதி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் ஆயத்தப்பட சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? துவைந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை ஒன்று சேர்த்து மேய்ப்பதற்காக புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. 3வது, தமது இரத்தத்தின் உடன்படிக்கையினால் இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வார். தன்னுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையினால் இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வார். சகரியா 9:11. வேகம் வேகமாக. சகரியா 9:11. உனக்கு நான் செய்கிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உடன்படிக்கை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார்.
உன்னோடு என்னோடு புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்த உடன்படிக்கையை அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு இந்த உடன்படிக்கையை ஸ்தாபித்து ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை இன்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசிலும் ஊற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை இன்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசிலும் அவர் தெளிக்க வல்லவராயிருக்கிறார். உடன்படிக்கையின் இரத்தத்தை ஆண்டவராகிய தேவன் இன்று சபையிலே தெளிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் சாந்த குணமாய் வந்திருக்கிறார். அவர் எரிச்சலர் அல்ல, அவர் சாந்த குணமாய் வந்திருக்கிறார். உன்னை சாந்தப்படுத்துவதற்காக, உன்னை சமாதானப்படுத்துவதற்காக, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை குணப்படுத்துவதற்காக அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை இன்று நம் சிரசிலே தெளிப்பதற்காக, இன்று நம்முடைய சிரசிலே தெளிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார்.